அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரிஸ்பெஸ் உரிமையாளர் வின்சென்ட் சுந்தர்ராஜ். அன்பு நேயர்களே, நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உங்களோட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. இடையில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணோம். ஈஸ்டர் அன்னைக்கு மிட் நைட் பிரியாணி போட்டோம். உண்மையிலே நிறைய பேர் ஏறக்குறைய 5000K வியூவர்ஸ் வந்திருக்கு, பார்த்துருக்குறாங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. இப்போ இடையில ஒரு வாரம் நம்ம 7 days ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதை வீடியோ எடுத்து போட முடியல. ஆனால் இப்போது இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். 50 kg சிக்கன் பிரியாணி, 65 சிக்கன் 65, பிரெட் அல்வா, கத்திரிக்காய் கிரேவி, தயிர் பச்சடி, ஃபுல் ஈவெண்ட் பண்ணுறோம். எப்படி செய்கிறாங்க, எப்படி நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் தான் போனார். தெரியுது எப்படி என் காலில் ஒரு முறை சன்மானம் எனக்கா எண்ணெயை திருக்கி விடுறாருன்னு. போடுச்சு என்ன காணும் தாராளமாக போடுங்க. ஆரோக்கியம் சொல்லுவாங்க. காரில் கூட்டு போயிடுறேன். அவங்க வந்து அள்ளி போட்டு போயிட்டாங்க. நான் வேற வரணுமா சாப்பாடு கேட்டுட்டுக்கா? ஆப்பா பசங்க நீ அள்ளி போறேன்னு சொல்லிட்டு குறைச்சி எடுத்துட்டாங்க. சாப்பிடுங்க, கபாப் சாப்பிடுங்க. கபாப் கிண்டார நீ கலக்கினே அவங்க புரியிட்டா. நீ கம்மன் நின்று புரியுறேன்ப்பா. பரபர நமக்கு தெரியாது. கறி போட்டீங்க போட்டா இருக்கா? அப்பார்ட்மெண்ட்டு என்ன சிம்பிளாக முடிச்சுட்டான். ஆஸ்டின் என்ன அப்படி ரொம்ப ஏன் டிலே பண்ண? ஓஹோ, ஏன் டிலே பண்ணானே தெரியல. அவனுக்கு டிலேன்றது ஒரு பிராண்டு தான். இல்லை நம்ம அவங்களும் சொல்லிட்டு போனாங்க ஜாஸ்டின் நேரம்
சரியா? அப்ப எத்தனை கேஸ்பா? உண்ணா அப்புறம் பசங்க கேளு. சூப்பரா அருமையாக உப்பு காரம்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். மற்றவங்க எப்படியோ எப்படி அங்கிள் இருந்துச்சு பிரியாணி? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்குப்பா. வீடியோ எடுக்கிறியா? ஆமாம்.